ஆ, இட்லி சாம்பார் வேணும், கிடைக்குதா? என்னது அப்படி பார்க்குறது? அவ கேட்டதுக்கு பதில் சொன்னது நான், அவ்வளோதான். ஆமா, உங்க 2 பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் தலை சரியில்லை சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி நீ பேசிட்டு இருக்கியலா? உனக்கு தலை சரியில்லை, எங்களுக்கெல்லாம். ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உங்ககிட்ட வந்து இது பண்றதுக்கு. மரியாதையா அந்த கோழிக்கு 1000 ரூபாய் பைசா கொடு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு செல்ஃபி எடுக்குதா செல்ஃபி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? கோழிக்கு இருக்கிறது 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா? ம், கொடுக்குதில்லன்னு சொல்லிட்டு போ. பா. என்ன தம்பி, உங்ககிட்ட இப்படியே பேசிட்டு இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணணும், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு பேசிடு. ஆமாம், இவ பெரிய ஐஸ்வர்ராய், அவ பெரிய இது. என் வாயில என்னென்ன வந்துடு சொல்லிட்டேன். பைசா கொடுக்கறதா இருந்தா கொடுக்கு, இல்லைன்னுண்டல்லா என்னோட கையை பாரு எப்படி இருக்குன்னு. இங்க பாரு, கிட்ட வருதெல்லாம் வச்சுக்காத நீ. ஆ, அப்போ ஆனால் பைசா கொடுறி. நாங்களே சொன்னதெல்லாம் பைசா கொடுக்க மாட்டோன்னு, பின்ன என்னது உன்னோடது? பைசா கொடுக்கலன்னு என்ன பண்ணுவே நீ இப்போ? ஆ, அடி, நானே கொடுக்குறேன். இந்தங்க என்ன பைசா, அந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. எமர்ஜென்சியாக போகிறவரெல்லாம் இருக்காங்க. ம், சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா தம்பி. இந்தா, கோழிக்கு பைசா கொடுத்தாச்சு அவரு, வா போலாம். தேங்க்ஸ்ண்ணா, நீங்க நல்லா இருக்கணும். இன்டர்வியூக்கு லேட் ஆயிட்டு இருந்தது. ஹா. ஹே தொங்கா, பர்ஸ்ல இருந்து பைசா எடு. இவனோட பைசா எல்லாம் இடிச்சிட்டு நாம என்ன பண்றதுக்கு? இந்தா உன்னோட பைசா. ஐயா, எனக்கு உங்களோட பைசா எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு 1000 ரூபாய் போனதுல எந்த ஒரு இது இல்லை, தெரிஞ்சிருச்சா? பின்ன எதுக்கு? நீ அதுக்கு தானே இங்க வந்தது. இப்போ என்ன பெரிய ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆமாம், கரெக்டு. நீ சொன்னது கரெக்டு தான், நான் அதுக்காக தான் வந்தது. ஆனால் இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பைசா தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இங்கே நிற்கிறது பொண்ணுங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பொண்ணுங்க எல்லாம் இது குரங்குங்கன்னு. ம், வாடி இங்க இருந்து போலாம். ஹே வாடா, நாம போகலாம். ம், போகலாம். வண்டியா அவர் கார் கொண்டு போகிறாங்கல்ல, அதோட பேக்கில் கொண்டு போ. நாம எதுக்குடா அவரோட பேக்கில் போகுது? நம்மளுக்கு ஏது அட்ரஸ்ன்னு தெரியல இன்னும். நான் சொல்கிறேன்டா, நீ ஃபர்ஸ்ட் அதை இது பண்ணு, ஃபாலோ பண்ணு, போ, கொண்டு போ வண்டியா. ஹே கங்கா, அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. வரட்டும் வரட்டும், வீட்டு பக்கம் வந்துட்டாங்கல்ல, அப்பா கிட்ட சொல்லலாம். போ துங்கா, அப்பா வெளியில இருக்காரு, வா. அப்பா, என்னாச்சு மக்களே, என்னாச்சு? அப்பா, யாரும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்பா அங்க பாருங்க. மச்சா சத்தம்டா இன்னைக்கு. அவங்க பாரு, ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் இது? கீழே இறங்கு வண்டியிலேருந்து, வாங்க. அப்பா, அவளும் மட்டும் அல்லப்பா, அங்க வரும்போது ரோட்ல ஒரு கோழி மேலேயே வண்டி ஏத்துட்டான். ஃபுல்லு டிராஃபிக்கா இருந்தது. நாங்க தான் பைசா கொடுத்து கிளியர் பண்ணி வந்தது. என்னடா இவங்க ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுத்துருக்காங்க. சார், ஏண்டா நீ என்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா? அதுவும் இல்லாமல் இங்கே வரைக்கும் வந்திருக்கியா நீ? ஐயா சார், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாங்களா அவரு? ஐயா, அப்படி இல்லை சார். பின்ன எதுக்கு வந்த நீங்க? நீங்க தானே இல்லை சார் கூப்பிட்டாது இப்போ? யோ, வண்டியில் இங்கே வரைக்கும் வந்திருக்கியல்ல, எதுக்கு கேட்டது? அதான் சார், ஒன்றும் இல்லை. இவங்களோட பர்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். பர்ஸ் கூடம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க.